அனைவருக்கும் வணக்கம். 10th தமிழ் நியூ புக் இயல் 3 விரிவானம். கோபாலபுரத்து மக்கள். கி. ராஜநாராயணன். கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பவும் பசுமையாக இருக்கும். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்த களைப்பை மறக்கடிக்கச் செய்யும். பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயம் கிராமத்து விருந்தோம்பல். அப்படி நடக்கும் ஒரு நிகழ்வு நம் கண்முன் காட்சியாகிறது. சுப்பையாவின் புஞ்சையில் அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள். அதிகாலை நேரத்தில் ஒரு பாய்ச்சல் அருகு எடுத்து முடித்துவிட்டு காலை கஞ்சி குடிக்க உட்கார போகும் வேலை. யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக் கொண்டு அன்னமையா தூரத்தில் வருவது தெரிந்தது. வாயிலிருந்த பல்குச்சியை எடுத்து துப்பிவிட்டு சுப்பையா கேட்டான், யாரோ ஒரு சாமியாரை இழுத்துட்டு வாரான், வரட்டும் வரட்டும், ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் என்றார் கொத்தாளி. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்ததால் இப்படி தேசாந்திரிகள் வந்து இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம். அன்னமயாவின் கூட வந்தது சந்நியாசியோ பரதேசியோ இல்லை. அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து எழுந்திருச்சு ஆயாசமாக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான். தாடியும் அழுக்கு ஆடையும் அந்த தள்ளாட்டமும் ஒரு பார்வைக்கு வயோதிகனாகவும் சாமியாரை போலவும் தோண வைத்தது. தற்செயலாக அந்த பக்கம் வந்த அன்னமயாவின் கண்ணில் பட்டது. இது பட்டது. கிட்ட போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன் என்று. கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கி போய் பார்த்தபோது பசியால் வாடி போய்விட்ட அந்த முகத்தில் தெரிந்த கண்களின் தீட்சண்யம் கவனிக்கக்கூடியதாய் இருந்தது. அன்னமையாவை பார்த்ததும் அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான். பேசுவதற்கு இஷ்டப்படாதது போல் இருந்தது அவன் இருப்பு. அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகை தேசாந்திரிகள் வகையான மொழியில் புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் லாட சந்நியாசிகள். அவர்கள் வேட்டி கட்டி கொண்டிருப்பதே ஒரு திணுசு. இடுப்பை மறைத்த வேட்டி, அதன் 2 சொருகு நுனிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து முடிச்சாகி இருக்கும். வேட்டியும் மேல் வேட்டியுமாக அவர்கள் அப்படி அதை உடுத்தியிருப்பதை பார்க்கும் கோபாலபுரத்து குழந்தைகள் அதேபோல் தங்கள் தகப்பனார்களின் மேல் துண்டுகளை எடுத்து உடுத்தி கொண்டு லாட சந்நியாசி விளையாட்டு விளையாடியது அன்னமயாவுக்கு ஞாபகம் வந்தது. தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டி அந்த வாலிப மனிதனிடம் போய் கிட்டே நின்று பார்த்து கொண்டே இருந்தான் அன்னமயா வாய் திறக்காமல். கொஞ்சம் அலுப்பு தீர்ந்தவுடன், தம்பி, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது. இந்தா பக்கத்துல அருகெடுத்துக்கிட்டவங்க கிட்ட நீச்சி தண்ணி இருக்கும், வாங்கிட்டு வரட்டுமா? நீச்சு தண்ணி என்று தனக்குள் அந்த வாலிபன் சொல்லி பார்த்து கொள்வது தெரிந்தது. கொஞ்சம் கை அமர்த்திவிட்டு நாமே அங்கே போய்விடலாமே என்பது போல் அங்கே அவர்களை பார்த்தான். எழுந்திருப்பதற்கு ஒத்தாசனையாக நீட்டிய கையை நன்றியுடன் மறுத்துவிட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்து நின்றான். எங்கிருந்து வர்றீங்க? கேள்விக்கு பதில் அலுப்புடன் கூடிய ஒரு இதழ் விரியாத சிரிப்பே பதிலாக வந்தது. சொல்லுகிறேன் என்றும், இப்பவே அது தேவைதானா என்றும், இப்ப அதெல்லாம் எதுக்கு, கொஞ்சம் பொறு என்பது போலெல்லாம் இருந்தது அந்த சிரிப்பு. அன்னமையா தனது தோளை பிடித்து கொண்டு நடந்து வரும்படியாக கேட்டபோதும் அந்த ஆள் அதே சிரிப்போடு மறுத்துவிட்டு அவனோடு மெதுவாக நடந்து வந்தான். ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலயங்கள் இருந்தன. அந்த கருப்பு கலயங்கள் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன. தேங்காய் பருமனுள்ள கற்களால் அந்த கலயங்களின் வாய் மூடப்பட்டிருந்தது. காகங்கள் வந்து கஞ்சி கலயங்களை உருட்டி விடாமலும் அழகை நொழித்து அசிங்கப்படுத்தி விடாமலும் இருக்க இந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன் பிறகு கேட்டு தெரிந்து கொண்டான். அன்னமையா ஒரு கலயத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றினான். ஒரு சிரட்டையிலும் காண துவையலும் ஊறுகாயும் இருந்தது. சிரட்டையே அந்த கலயத்தின் வாய்மூடியாகவும் அமைந்திருந்தது. இன்னொரு கலயத்தின் மேலிருந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அதேபோல் இருந்த சிரட்டையில் மோர் மிளகாய் மட்டுமே இருந்தது. அதை இந்த சிரட்டையில் தட்டினான். சிரட்டையை துடைத்து சுத்தப்படுத்தினான். அந்த கலயத்தை பதனமாக
தனது வலது பாதத்தின் மேல் வைத்து சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து அவனிடம் நீட்டினான். கையில் வாங்கியதும் சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்கிற தயக்கம் வந்தபோது சும்மா கடிச்சு குடிங்க என்றான். உறிஞ்சும் போது கண்கள் சொருகின. மிடறு தொண்டை வழியாக இறங்குவதன் சொகத்தை முகம் சொல்லியது. உட்காருங்க, உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்தான். தெரிந்து தெளிவோம். கரிசல் இலக்கியம். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் இவை. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுச்சாமி, சோ. தர்மன், வேல ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக. உட்கார்ந்த பிறகு இரண்டாவது சிரட்டை கலயத்தை பாதத்தின் பேரிலேயே வைத்து சுற்றி ஆட்டியதும் தெளிவு மறைந்து சோற்றின் மகுளி மேலே வந்ததும் அதை வார்த்து கொடுத்தான். அதை உறிஞ்சி குடிக்கும்போது ஹ என்கிற அனுபவிப்பின் குரல் அவனிடமிருந்து வந்தது. கலயத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்காய் அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்தது. சிரட்டையை கையளித்து விட்டு அப்படியே அந்த வேப்பமரத்து நிழலிலே சொர்க்கமாய் படுத்ததும் அவனை தென்னல் காற்றே தூக்கமாக வந்து அயரச் செய்தது. வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதைவிட மேலான ஒரு நிறைவு அன்னமயாவுக்கு ஏற்பட்டது. மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அன்னமயா. அந்த வரத்துக்காரனின் சிறு தூக்கம் முடியும் வரை அன்னமயா காத்திருந்தான். அந்த பக்கத்தில் தொகுதி தொகுதியாக அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள். கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு அருகு ஒரு அரக்கன். வெட்ட தலை முளைப்பது போல அவர்களோடு அது விளையாட்டு காட்டிக்கொண்டே இருந்தது. கள்ளிக்கு ஒரு வெள்ளப்பூச்சியை கண்டுபிடித்த வெள்ளக்காரன் அருக அழிக்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கவில்லையே என்கிற கோபம் சம்சாரிகளுக்கு. அருகு எடுக்கிறதுலேயே நம்ம வாழ்நாள் முக்காவாசி போயிரும் போல சடைத்து புளித்து போவார் அன்னமயாவின் பாட்டனார். அன்னமயாவின் புஞ்சைக்கு பக்கத்துல தான் சுப்பையாவின் புஞ்சையும். அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான். இவன் எழுந்திருச்சதும் அங்கே கூட்டி கொண்டு போவோம் என்று நினைத்த போது அந்த ஆளிடம் ஒரு அழுக்கம் தெரிந்தது. சரி, முழிப்பு வந்தாயிற்று என்று நினைத்து பார்த்தபோது அந்த ஆளிடமிருந்து நன்றி கலந்த புன்னகை வெளிப்பட்டது. எழுந்திருக்க மனமில்லாமல் படுத்துக்கொண்டே பேசினான் அந்த ஆள். உங்கள் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான். தெரிந்து கொண்டபோது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிந்திருக்க வேண்டும் போலப்பட்டது. எங்கிருந்து வர்றீங்க? எங்க போகணும்? ரொம்ப தொலைவட்டிலிருந்து வர்றேன், இங்கதான் பெருசு என்றான். தம்பி, உன் பேர் என்ன? அன்னமய்யா. வந்தவன் அந்த பெயரை மனசுக்குள் திரும்பி சொல்லி பார்த்து கொண்டான். எவ்வளவு பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் போல் இருக்கிறது. எனக்கு இன்று நீ இடும் அன்னம்தான். பதிலுக்கு பெயர் என்ன என்று கேட்க வேண்டும் போல தோன்றியதால் அன்னமய்யா கேட்டான். கொஞ்சம் தயங்கிய பின், என்னோட சொந்த பெயர் பரமேஸ்வரன். அதை இப்போதைக்கு மறந்துடு. இப்போ பேரு மணினே கூப்பிடு. நான் எங்கிருந்து வர்றேங்கிறதெல்லாம் சாவகாசமாக சொல்றேன் என்று சொல்லிவிட்டு, இப்போ நாம எங்க போகணும் சொல்லு என்று கேட்டான். அதோ அங்கே என்று கை காட்டினான். அங்கே என்னோட ஃப்ரெண்டு சுப்பையான்னு பேரு, காலேஜில் படிக்கான், லீவுக்கு வந்திருக்கான். அவங்க புஞ்சையிலையும் அருகெடுக்கிறாங்க. அங்கே போவோமா? போவோமே. அன்னமயாவும் புது ஆளையும் அவர்கள் மந்தகாசத்துடன் வரவேற்றார்கள். புதாலை அவர்கள் தங்களோடு உண்ணும்படி உபசரித்தார்கள். மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தார். கையை கழுவி கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் அவர்கள் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவி கொள்வதற்கு தெரியவில்லை. அவர்களுக்கானது நமக்கு என்று அவர் கையை நீட்டினார். ஒரு கால் உருண்டை கம்மஞ்சோற்றை
அவருடைய இடது கையில் வைத்தார்கள். இடது கையிலா என்று தயங்கினார். ஆம், இடது கையில்தான் என்று தெரிந்தது. அன்னம்மையாவும் சுப்பையாவும் அப்படித்தான் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை பார்த்து அவரும் இடது கை சோற்றில் ஒரு சிறு பள்ளம் செய்து கொண்டார். அந்த பள்ளத்தில் துவையலை வைத்தார்கள். சிறிது சோற்றை எடுத்து துவையலில் பட்டதோ படலையோ என்று தொட்டு கழுக்கென்று முழுங்கினார்கள். யாரோடும் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. முழுங்குவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அவர்கள் உண்ணுகிற வேகம், ஆர்வம், அனுபவிப்பு இதெல்லாம் பார்த்தபோது இந்த உணவு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது மணிக்கு. முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து ருசி பார்த்தார். அந்த சோற்றின் நெடி அவரை என்னவோ செய்தது. துவையலோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போல் பட்டது. அந்த கடுமையான பசியிலும் அவரால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை. அன்னமய்யாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டை தான் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்து அவர்கள் மண்ணினால் கைகளை சுத்தப்படுத்தியதை பார்த்து அவரும் அதேபோல் மண்ணை எடுத்து கைகளில் தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டார். அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள். சுண்ணாம்பு கேட்கவும் தீப்பெட்டி கேட்கவும் சிலர் பக்கத்து தொகுதிகளிடம் போனார்கள். மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடந்தார். வட்டார வழக்கு சொற்கள்: பாய்ச்சல், பாத்தி, பதனம், கவனமாக, நீத்து பாகம், மேல் கஞ்சி, கடிச்சு குடித்தல், வாய் வைத்து குடித்தல், மகுளி, சோற்று கஞ்சி, வரத்துக்காரன், புதியவன், சடைத்து புளித்து சலிப்பு, அழுக்கம், அழுத்தம், அணுக்கம், தொலைவட்டையில், தொலைவில், நூல்வெளி. கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைச்சவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக உள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல். இது 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது. கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார். முன் தோன்றிய மூத்த கொடி. கரங்கு இசை விளைவின் உறந்தை. அகநானூறு 414. திருச்சி மாவட்டத்தின் உறையூர். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையே சின்னஞ்சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு 2 பேருமே முகத்தை தூக்கி வைத்து கொண்டு ஆளுக்கொரு மூலையில் உட்கார்ந்திருக்கும் போது விருந்தினர் வருகை அவர்களை அன்பான கணவன் மனைவியராக மாற்றிவிடும். அம்மாவின் கெடுபிடியும் அப்பாவின் கீழ்ப்படிதலும் ஆச்சரியமாக இருக்கும். விருந்தாளிகள் அடிக்கடி வரமாட்டார்களா என்று இருக்கும். விருந்தினர் தினம் என்பது எப்படி விடியும் தெரியுமா? காலையிலிருந்தே வீட்டுக்குள் இருந்து வாசலுக்கு வந்து வந்து எட்டி பார்த்து செல்வாள் அம்மா. திண்ணையில் பேப்பர் பார்த்து கொண்டிருக்கும் அப்பா கேட்பார், என்ன விஷயம், இன்னைக்கு யாராவது விருந்தாளி வரப்போகிறார்களா என்ன? ஏங்க, காலையிலிருந்தே வேப்ப மரத்துல காக்கா விடாம கத்திக்கிட்டே இருக்கியா, பார்க்கலையா? நிச்சயம் யாரோ விருந்தாளி வரப்போறாங்க பாருங்க. அடடே, ஆமாம், காக்கா கத்துது. யாரு வரப்போறா? இது பலாப்பழ சீசன் ஆச்சே, உன் தம்பி தான் வருவான் பலாப்பழத்தை தூக்கிக்கிட்டு. நாங்கள் ஓடி போய் தெருவில் பார்த்தோம். அப்பா சொன்னதும் சரி, காக்கா கத்தியதும் சரி. தூரத்தில் தெருமுனையில் அறந்தாங்கி மாமா தலையில் பலாப்பழத்துடன் வந்து கொண்டிருப்பார். அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும். தஞ்சாவூர் கவிராயர். புக் பேக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். பழைய சோறு. பச்சை நெல் வயலை கண்கள் முழுவதும் சுமந்து இளநெல்லை நுகர்ந்து அதன் பாலை ருசித்து நீராவியில் அந்த நெல் அவியும் கதகதப்பான புழுங்கல் மனம் வரை சுவைத்தவள் நான்.
அவித்து காய்ந்து குத்திய அந்த புழுங்கல் அரிசியை, அதன் வளவளப்பை, கடுப்பு மணத்தை சோறாகு முன் கை நிறைய அள்ளி வாயில் போட்டு நெரித்து மென்றவள் சொல்கிறேன். பகலெல்லாம் உச்சி வெயிலுக்கு அது சுட சுட புழுங்கலரிசி சோறு. இரவு முழுவதும் அந்த சோறு நீரில் ஊறும். விடிந்த இந்த காலையில் அதன் பெயர் பழைய சோறு அல்லது பழையது. காத்திருந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கடித்து நீராகாரம் போல குடிப்பது ஒரு வகை. வாழை இலையில் அந்த பழைய சோற்றை பிழிந்து விட்டால் வடுமாங்காய் அல்லது உப்பு நார்த்தங்காய் அதனுடன் சேர்ந்து கொள்ள துடிப்பது இன்னொரு வகை. சுண்ட வைத்த முதல் நாள் குழம்பு இன்னும் உச்சம். நல்ல பழையது மாம்பழ வாசம் வீசுமாம். பழைய சோறு அது கிராமத்து உன்னதம். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து முக்கூட பல்லு. கண்ணன் பிரசாந்தி சேகரம் அடிசில் 2017. கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும். காலமேக புலவர். செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். நூலாசிரியர் திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் கி. ராஜநாராயணன். 6ஆம் திணை மருத்துவர் கு. சிவராமன். நன்றி.